Shalom, blessed people of God. ஆமென், ஆமென். நல்லா இருப்பீங்க. You will do well. ஷலோம், ஷலோம். Shalom to you. எல்லா காரியங்களும் விரைவாக நடக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். We desire for all things to be accelerated. ஆனால் சில நேரத்தில் அது விரைவாய் நடக்காதது மாதிரி இருக்கிறது. But sometimes it may feel like it's not accelerating. அந்த வேளையிலே நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. But at that time, it is important for us to not be weary. ஒரு மனிதன் சோர்ந்து போனால் அவனுடைய பலனும் இல்லாமல் போகின்றது. If a man gets weary, he also loses his strength. ஆமென். சும்மா ஒரு கதை ஒன்று சொல்லுங்க. For example, that I would like to tell you a story. நான் படித்ததிலே எனக்கு பிடித்தது. It's something that he loves of what he learned. ஆமென். 3 பிசாசு இருந்துச்சுன்னா, There were 3 devils. ஆமென். அந்த பிசாசு ஒரு தாய் பிசாசு இருந்துச்சு. And then these devils had a mother devil. ஆமென். அந்த பெரிய பிசாசு சொல்லிச்சுதான், And this big devil told இந்த 3 சின்ன பிசாசுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு அழிவை செய்து விட்டு வாருங்கள் சொல்லி அனுப்பிவிட்டுச்சுதான். if she told the little devils to do some kind of destruction and come back. ஆமென். அதாவது அதை அழிக்கிறதா இல்ல, ஆனா வந்துட்டு யாரு ஸ்பெஷல் பாக்குறதுக்கு அந்த பெரிய பிசாசுக்கு விருப்பம். The big devil desired to see who would do this specially because it is their normal to be destructive. ஆமென். கொஞ்ச நேரத்துல எல்லா பிசாசுகளும் வந்துச்சு. And then in a while, all these little ones returned. ஒண்ணு சொல்லிச்சா, நான் ஒரு ட்ரெயினை நான் வந்து கழுத்து போட்டேன், நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. He once said, "Oh, I turned over a train and many people died." ஓகே போன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். She said, "Oh, okay, go away." ஆமென். இன்னொரு பிசாசு வந்துச்சு. And another came. பெரிய நெருப்பு பிடிச்சிட்டு அதனால நிறைய பிரச்சனை உண்டாயிட்டு. There was a great fire and therefore there were great troubles that followed. ஆமா, அப்படிலாம் கட்ட கட்ட கட்டன்னு சொல்லி சத்தத்தை கேட்டு அனுப்பி விட்டுட்டுதான். And then it listened to it and sent it away. 3வது பிசாசு வந்துச்சுதான். And then the third one returned. நான் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே நான் சோர்வை விதைத்து விட்டேன். It said, "I sowed sorrow into a life of a Christian." I sowed weariness into a life of a Christian. டிஸ்கரேஜ்மெண்டை கொண்டு போய் விதைத்து விட்டேன். I sowed discouragement. ஆமென். 3வது பிசாசு வந்துச்சுதான். When the third one returned, அது சொல்லிச்சுதான், it said, கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே நான் வந்துட்டு ஒரு சோர்வை விதைத்து விட்டு வந்து விட்டேன். I sowed in discouragement in a life of a Christian. அது பெரிய சந்தோஷம் அந்த பெரிய பிசாசு. And now this big devil was உடனே very சொல்லிச்சா, glad. உனக்கு தான் பதவி உயர்வு. And then it immediately said, "You have the next promotion." ஆமென். அதனால சொல்றேன், Therefore I tell இந்த you, பூமியில பெரிய பிரச்சனைன்னு சொன்னா கிறிஸ்தவம் சோர்ந்து போகுது. it is a big problem in this world when a Christian is discouraged. ஆமென். கிறிஸ்தவம் சோர்ந்து போனால், If a Christian gets discouraged, ஆமென், பிசாசை துரத்த மாட்டான். they're not able to chase away the devil. நோய்களை குணமாக்க மாட்டான். They won't heal the sicknesses. சாதாரணமாக மனிதர்கள் மரித்து போவார்கள். There are ordinary people that will die. ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். People will die ordinarily. That's what happens. Therefore, do not be discouraged. ஆமென். நீங்கள் சோர்ந்து போவதை நான் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் எடுத்து போடுகிறேன். We take away you being discouraged in your life. ஆமென். ஜனங்கள் உங்களை சோர்வுக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஜனங்கள் வருவார்கள். There are many people in your life that come in to discourage you. ஆமென். அது தேவனாலே வந்தது கிடையாது. And this is not something that comes from God. சோர்ந்து போறவங்களுக்கு பலத்தை, சத்துவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். God gives the strength to the ones that are weary. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். Good And word. Paul the apostle says, "Do not be weary in doing good." ஒரு காலத்திலேயும் யாராலையும் சோர்ந்து போக வேண்டாம். At any time, in any circumstance, do not be discouraged by another. நல்லா இருப்பீங்க. You will do well. இன்னிலிருந்து சொல்லுகின்றேன், I tell you today, உங்களுடைய உற்சாகம் உலகத்தை தேவனுக்குள் ஆதாயப்படுத்த போகும். your encouragement, your joy is going to be an evidence of the kingdom. பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய And போகிறீங்க. you will do great things. ஆமென். நம்ம குடும்பத்துல, நம்ம சபையில, நம்ம ஊழியத்துல இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், உற்சாகமாக இருந்து நீங்கள் சோர்ந்து போகாமல் தேவ பலத்தினால் நிறைந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. நல்லா இருப்பீங்க. To our families, to our church, to everybody watching, we look at you and say, "Do good without being weary. You will do well." God bless you. God bless you. நல்லா இருப்பீங்க. You will do well. சந்திப்போம். We'll see you again soon.